ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியும்ல ஹெல்தியான கோதுமை மாவு புட்டு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இட்லி துணியில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கோதுமை மாவு தான் இது. இதை 2 சைடும் இந்த மாதிரி நாட் போட்டு மூட்டை மாதிரி கட்டி டைட்டாக இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி துணி நல்லா காஞ்சிருக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. அதில் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி மாவை ஆற விட்டுக்கலாம். மாவு இது மாதிரி கட்டியாக இருக்கும். சூடு ஆறின பிறகு கையால் இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி கம்ப்ளீட்டாக உதுத்து விட்ட பிறகு இது கூட உப்பு தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கணும். எல்லா புட்டுக்கும் நம்ம உப்பு தண்ணி தெளித்து வைப்போம் இல்லையா, அரிசி புட்டு, ரவா புட்டு, அதுக்கெலாம் அதே மாதிரி உப்பு தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துட்டு பிசையணும். ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கும் அந்த மாவு. இதை உருட்டினோம் அப்படின்னா நல்லா உருட்ட வரும், ஒரு லட்டு பிடிக்க வரும். அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. இப்படி இருந்தால் தான் கரெக்டாக வேகும். திரும்பவும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் இட்லி கிளாத்தை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கூட அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு புட்டு வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும், மூட்டை மாதிரி கட்டக்கூடாது. இது மேலேயும் நம்ம ஒரு கிளாத்தை போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் பொழுது தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். இன்னும் சுவை தரத்துக்காக இப்போவும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். இது மாதிரி நிறைய தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் சுவையாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான ஹெல்தியான கோதுமை மாவு புட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.